செத்த மீன் அல்ல, நாம் உயிருள்ள மீன். குடும்பத் தலைவன் ஒருவன் தன் வாழ்க்கையில் வந்த பல போராட்டங்களை எதிர்கொள்ள முடியாமல் வெள்ளம் கரை புரண்டு ஓடின ஒரு ஆற்றின் கரையோரம் சோர்ந்து போன நிலையில் உட்கார்ந்து இருந்தார். வெள்ளமானது கால்நடைகளையும் மரத்துண்டுகளையும் வேகமாக அடித்து சென்று கொண்டிருந்தது. அங்கே இருந்த சிறு மீன்கள் எல்லாம் வேகமான வெள்ளத்தை பொருட்படுத்தாமல் அதற்கு எதிராக எதிர் திசையில் எதிர்த்து சென்று கொண்டிருந்தது. இது அவருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது, உயிருள்ள நம்பிக்கையை கொடுத்தது. இதை போலவே உயிருள்ள மீன் எதிர்த்து போவது போல உயிரோடு எழுந்த உயிருள்ள தேவன் நமக்குள்ளே இருப்பதினால் இந்த உலகத்தில் உள்ள உபத்திரவத்தையும் பாவத்தையும் எதிர்த்து முன்னேற நமக்கு பலன் கொடுக்கிறார். அவரோடு இணைந்து முன்னேறுவோம், உலகத்தை வெல்வோம். சிந்தனைக்கு: குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன்.